ஜோ கிச்சனில் இன்றைக்கி 3 ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் டர்மரிக் டீ, டர்மரிக் பட்டர் டீ, டர்மரிக் மில்க் 3ம் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த டர்மரிக் பட்டர் டீ வந்து புல்லட் ப்ரூஃப் காஃபிக்கு ஈக்குவலாக பேலியோ கீட்டோ டயட்டர்ஸும் குடிக்கலாம். இது எல்லாருக்குமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் எல்லாத்துக்குமே இருமல், சளி, மற்ற இன்ஃப்ளமேஷன், இன்னும் தைராய்டு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு. வெயிட் லாஸுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இன்றைக்கி வந்து இப்போ ஃபஸ்ட்டு டர்மரிக் டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மஞ்சள் கிழங்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மஞ்சள் கிழங்கு, இஞ்சி, கொஞ்சம் ஹோல் பெப்பர் இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து கொரன்னு இடித்து வச்சுக்கலாம், நைஸாக இடிக்காமல். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து 3 ட்ரிங்க்குமே 2 கப்ஸுக்கு வந்து நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ 2 கப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் நான் 2½ கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடயே நம்ம இடித்து வச்சுருக்க மஞ்சள், இஞ்சி, பெப்பர் இது 3யும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த 2½ கப்பு வந்து 2 கப்பாக வந்து சுருங்குற வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதித்து அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், நல்லா தெரியும். அப்போ வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு வடிகட்டி எடுத்து வடிகட்டி ஆஸ் யூஷுவல் டீ வந்து வடிகட்டி குடிக்கிற மாதிரி நம்ம வந்து குடிச்சிக்கலாம். இது வந்து பிளெயின் டீ. இது எப்போ வேணால் நீங்கள் வந்து குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து இதை செஞ்சு நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் வந்து சொல்லுங்கள். அடுத்தது வந்து புல்லட் ப்ரூஃப் காஃபி. அது குடிக்கிற மாதிரி டர்மரிக் பட்டர் டீ எப்படி குடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த டர்மரிக் பிளெயின் டீ அதுலேயே 1 கப் எடுத்துகிட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் அண்டு 1 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் அது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பாயில் பண்ணிடலாம். இது வந்து ஆர்கானிக் கோகனட் ஆயில் தான். பேலியோ கீட்டோ டயட்டர்ஸ் அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். மார்னிங் வந்து நிறைய பேர் காஃபி குடிக்காதவங்க புல்லட் ப்ரூஃப் காஃபி எப்படி குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுப்பில் இருக்கிறப்பயே கூட நம்ம வந்து இந்த விஸ்கர்னால் வச்சு நல்லா நல்லா வந்து விஸ்க் பண்ணிவிட்டு அப்படி இல்லைன்னா ஹேண்ட் பிளெண்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டுட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஃப்ராதியாக இப்படி கிடைக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கூட. அடுத்தது வந்து டர்மரிக் மில்க், கோல்டன் மில்க்கு. இப்போ இதுக்கு வந்து நான் சின்னமன் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். சிலோன் சின்னமன் பவுடர்னு கிடைக்கும், அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கும் வந்து மஞ்சள் கிழங்கு, சின்னமன் பவுடர், அப்புறம் மிளகு இது எல்லாத்தையுமே நீங்கள் லைட்டாக க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 1½ டம்ளர் மில்க்குக்கு 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 2 கப்பாக சுருங்குறப்ப நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணும். அப்படி இல்லைன்னா பால் பொங்கி கீழே வடிஞ்சிரும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, அது சீக்கிரமே ஆயிரும். நல்லா அந்த ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். குழந்தைங்க வந்து சளி பிடிச்சிருந்தாலும் இதை வந்து டெய்லியும் நைட்டு வந்து குடிக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருக்குதுன்னா கொஞ்சம் ஹனி சேர்த்து அவங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த 3 ட்ரிங்க்குமே தான். கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.